Today, our topic is Human Genome Project in Molecular Genetics, Unit 2, Chapter 5. I am going to explain in Tamil. Human Genome Project. சிம்பிளாக ஹெச்ஜிபின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட். இது லான்ச் பண்ண இயர் 1990. இது ஒரு மெகா ப்ராஜெக்ட். எஸ்டிமேட்டட் டைம் 13 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அண்ட் இந்த ஹியூமன் ஜீனோம் 25 டைம்ஸ் லார்ஜராக இருக்குது. சீக்வன்ஸ் பண்ணும்போது 25 டைம்ஸ் லார்ஜராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட். ஸோ 25 டைம்ஸ் லார்ஜர் than any other organism. எந்த ஆர்கானிசத்தை விட நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அதாவது 25 டைம்ஸ் லார்ஜராக இருக்கான். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட். இந்த ஜீன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இந்த ஜீனோமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க எஸ்டிமேட்டட் பண்ணது எவ்வளோன்னா அப்ராக்சிமேட்லாக 3 × 10⁹ பேஸ் பேர்ஸை தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பயோ இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி 13 இயர்ஸ் டைம் ஆனதுக்கு காரணம் அப்போது 1990s தெர் இஸ் நோ வெல் டெவலப்டு டெக்னாலஜி சாஃப்ட்வேர்லாம் இல்லை. ஸோ அப்போ உடனுக்குடனே இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே ஒரு நியூ ஃபீல்டு பயாலஜியில் டெவலப் ஆச்சு. அதுதான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த பேஜில் இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்? 1990. இது ஒரு மெகா ப்ராஜெக்ட். எத்தனை வருஷம் நடக்கும்னு நினச்சாங்க? 13 இயர்ஸ். அண்ட் இது எவ்வளோ லார்ஜராக இருக்குது? 25 டைம்ஸ் லார்ஜர் தேன் எனி அதர் ஜீனோமாக இருக்குது. இதில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது? அப்ராக்சிமேட்டாக 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்குது. ஒரு நியூ ஃபீல்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அரைஸ் ஆச்சு, ஃபார்ம் ஆச்சு. கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கொள்கைகள், கோல்ஸ், எதுக்காக நம்ம இதை கொண்டு வந்தாங்க? ஸோ இது எல்லா ஜீன்ஸ், ஹியூமன் டிஎன்ஏல இருக்கிற எல்லா ஜீன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் இன்னொன்று தட் இஸ் ஐடென்டிஃபை ஆல் ஜீன்ஸ் இன் த ஹியூமன் டிஎன்ஏ. செகண்ட் பாயிண்ட் determine the sequence of the 3 billion chemical base pairs that make up the human DNA. அதாவது ஒரு சீக்வன்ஸில் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதுதான் ஹியூமன் டிஎன்ஏவை மேக்கப் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஹியூமன் டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு எத்தனை பேஸ் பேர்ஸ் வேணும்? 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் வேணும். அண்ட் டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா டேட்டா பேஸில் கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் டூல்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். டு இம்ப்ரூவ் த டூல்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ்க்கு நிறைய டூல்ஸ் வேணும்னா, ஒரு அனாலிசிஸ் பண்ணோம்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் வேணும், அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ் such as industries. ஸோ இந்த செக்டார்ஸ்க்கு வேறு செக்டாருக்கு மாற்றணும். ஏன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக வச்சு பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் ஆகணும். ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக்னாலஜிக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு மாற்றணும். அண்ட் அட்ரஸஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ELSI that may arise from the project. ஸோ எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். எத்திக்கல்னா பாரம்பரியமாக, லீகலாக சட்டப்படி, சோஷியலாக சமுதாய பிரச்சனைகள் இதனால் வரும். அதை இந்த ப்ராஜெக்டால் வரும், அதை நாம் சரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த கோல்ஸ் எல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐடென்டிஃபை ஆல் த ஜீன்ஸ் இன் த ஹியூமன் டிஎன்ஏ, எல்லா ஜீன்ஸையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் டிட்டர்மைன் த சீக்வன்ஸ் ஆஃப் த 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் that make up the human DNA. So 3 billion chemical base pairs இருந்ததுன்னா ஒரு human DNA-வை மேக்கப் பண்ண முடியும். And to store this information in databases. So databaseல information ஸ்டோர் பண்ண முடியும். Improve the tools for data analysis. So டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். Transfer related technologies to other sectors such as industries. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டடாக வேறு செக்டார்ஸ்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் கொண்டு போனால் டெவலப்மெண்ட் நல்லா நடக்கும். ஸோ அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ELSI. ஸோ அரைஸ் டியூ டு ஃப்ரம் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டால் பாரம்பரியம்னா எத்திக்கல், சட்டப்படின்னா லீகல், சோஷியல்னா சமுதாயப்படி பிரச்சனைகள் உருவாகும் இந்த ப்ராஜெக்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட கோல்ஸ்.
ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிஎன்ஏ சீக்வன்சிங். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற இந்த டெக்னாலஜி ஷார்ட்கன் சீக்வன்சிங் டெக்னாலஜி இது வந்து பெருசாக நிறைய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை கூட நம்ம இதை பண்ணிடல. பெரிய லாங்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இப்போ வந்து ஹியூமன் கிட்டேருந்து ஒரு டிஎன்ஏவை சாம்பிளை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நிறைய காப்பீஸாக உருவாக்குறோம். உருவாக்குன காப்பீஸை கட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் என்ற ஒரு என்சைமை வச்சு கட் பண்ணுறோம். கட் பண்ண பிறகு சீக்வன்ஸ் பண்ணுறோம். கரெக்ட் ஆர்டரில் சீக்வன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு அந்த சீக்வன்ஸ் பண்ண பிறகு அந்த ஹியூமன் ஜீனோம் வந்து கம்ப்ளீட்டாக அசெம்பிள் பண்ணுறோம். கரெக்ட் சீக்வன்ஸில் கம்ப்ளீட்டாக அசெம்பிள் பண்ணுறோம். இதுதான் ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட ஒரு மெத்தட் இது. ஓகேவா? ஸோ மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மெத்தடாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேஜர் அப்ரோச்சஸ் இருக்குது, 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஐடென்டிஃபையிங் ஆஃப் த ஜீன்ஸ் that are expressed as RNA ESTS expressed sequence tags. அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து சீக்வன்ஸ் அனடேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஜீன்ஸ் எல்லாத்தையும் ஆர்என்ஏல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து ESTS எக்ஸ்ப்ரெஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ். அண்ட் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது இது ஒன்று. சீக்வன்சிங் அனடேஷன்ஸ்னா அனலைஸ் பண்ணுற, அலசுற. ஸோ சீக்வன்ஸ் பண்ணதை அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர அந்த மெத்தட் தான் இந்த செகண்ட் மெத்தட். ஸோ இந்த சீக்வன்சிங் எப்படி பண்ணுறீங்கன்னா ஹோல் ஜீனோம், இப்போ நம்ம பாடியில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற ஜீன்ஸை, கேமிட்ஸில் இருக்கிறது மட்டும் எடுக்கல, எல்லா செல்ஸில் இருக்கிற ஜீன்ஸையும் நீ எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. சீக்வன்சிங் த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் வாஸ் டேக்கன். Coding and non-coding sequence and later assigning different regions in the sequence with functions. So coding, non-coding. கோடிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ரெப்ளிகேஷனுக்கு வந்து சில ஜீன்ஸ் வந்து கோட் ஆகுது. அந்த இதை வந்து கோடிங் ஜீன்ஸ், அது கோடிங் சீக்வன்ஸில் வச்சுட்டாங்க. நான் கோடிங்னா எந்த வேலையும் செய்யாது, அதோட ஃபங்க்ஷனும் தெரியாது. ஆனால் அவங்களோட மெயின் வேலை என்னென்னா எவல்யூஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன், குரோமோசோம், அதில் வேலையை செய்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிச்சிடணும். கோடிங் அண்ட் நான் கோடிங்கை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எந்தெந்த இடத்துல இருக்கிறத அசைன் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை நிறைய கண்டினியூஸாக இதெல்லாம் கோடிங் நீ பிரித்த பிறகு அது எந்தெந்த ரீஜனில் இருக்குன்றத கரெக்டாக அசைன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அப்படி அசைன் பண்ணி வைக்கும்போது அந்த சீக்வன்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், coding and non-coding sequence and the later assigning different regions in the sequence with function ஓட நீ அசைன் பண்ணி வச்சுக்கணும். For sequencing, the total DNA from a cell is isolated. இப்போ ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறேன்னா ஒரு டோட்டல், அதாவது செல்லில் இருந்து டிஎன்ஏவை தனிமைப்படுத்திடணும். ஸோ இப்போ எப்படி கொரோனா பேஷண்ட்டை தனிமைப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி டிஎன்ஏவை தனிமைப்படுத்தி வச்சிடணும். ஓகேவா? For sequencing, the total DNA from a cell is isolated. Convert into random fragments, cloned, amplified DNA fragments for sequencing. இப்போது அந்த தனிமைப்படுத்தின டிஎன்ஏவை பீஸாக கட் பண்ணணும். அதாவது ஃப்ராக்மெண்ட்ஸ்னா பீஸாக கட் பண்ணணும். அதாவது எப்படி மெல்லமாக இல்லை, ஃபாஸ்ட்டாக. வீட்டில் அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் நறுக்குவாங்க ஃபாஸ்ட்டாக, காலையில் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். ஸோ இப்போ அதை வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை க்ளோனிங் டெக்னிக்கில் க்ளோன் பண்ணணும். எதுக்கு க்ளோன் பண்ணணும்னா ஆம்ப்ளிஃபைட் டிஎன்ஏ, லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, ஈஸியாக சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். இப்போ வந்து க்ளோனிங் பண்ணோம்னா என்னென்ன தேவை? இது வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி படி தான் இது நடக்குது. இது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி என்னன்றது நம்ம சொல்லித்தரேன் அப்புறமா, ஏன்னா பாட்னியில் வரப்போகுது. ஸோ அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு வந்து வெக்டார்ஸ் இருக்கணும், ஹோஸ்ட் இருக்கணும். இங்கே ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க. பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் வந்து ஹோஸ்ட். அப்போ வெக்டார்ஸ் யாருன்னா பாக்டீரியல் தட் இஸ் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ், BAC, YAC வந்து ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். இவங்க 2 பேரும் வெக்டார்ஸ் அண்ட் அவங்க 2 பேர் ஹோஸ்ட். அதை கேரி பண்ணுறதுக்கு, அந்த வேலையை செய்கிறதுக்காக ஹோஸ்ட்டும் ஸ்பெஷலைஸ்டு வெக்டார்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது க்ளோனிங் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஎன்ஏக்காக.
இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணியாச்சு. எதை வச்சு இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் கட் பண்ணாங்களா, க்ளோன் பண்ணாங்க, அது எப்படி சீக்வன்ஸ் பண்ணுறாங்க, அங்கே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினுக்கு பேர் என்னென்னா ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர். இந்த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சரை டெவலப் பண்ணவர் யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் சாங்கர். அதனால் இந்த மிஷினுக்கு சாங்கர் மெத்தட் ஆஃப் சீக்வன்சர் அப்படின்னும் பேர் இருக்குது. சாங்கர் மெத்தட் ஆஃப் சீக்வன்சிங்கும் சொல்லலாம், இல்லை சாங்கர் சீக்வன்சரும் சொல்லலாம். ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த மெத்தட் அந்த யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் சாங்கர். ஸோ த சீக்வன்ஸ் ஆர் தென் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன். ஸோ இந்த சீக்வன்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ் இருக்குது. யூஸிங் ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராமுக்கு 2 வகை இருக்குது. ஒன்று சில இடத்துல ஓவர்லாப் ஆகும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி இருக்கும், ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் யூஸிங் ப்ரோக்ராம்ஸ், இதுக்காகவே டிசைன் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸை வச்சு நம்ம சீக்வன்ஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ்னா நத்திங் பட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஜீன்ஸ், அது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. These sequence were subsequently annotated and are assigned to each chromosomes. ஸோ இந்த அனலைஸ் பண்ணுறாங்களே, இந்த சீக்வன்ஸை அனலைஸ் பண்ணி அசைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குரோமோசோமோட இதை அனலைஸும் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாங்க, அசைன் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் கொடுக்குறோம் இல்லையா நாங்கள் அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி குரோமோசோம்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. The genetic and physical maps on the genome are assigned using information on polymorphism of restriction endonucleases recognition sites and some repetitive DNA sequence called microsatellite. So ஜெனட்டிக்காவும் ஃபிசிக்கல் மேப்ஸ் ஜீனோமை வச்சு தான் உருவாக்குறாங்க. அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பாலிமார்பிசம், அதாவது நிறைய ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணியோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியோ ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய உருவம் இருக்குது. ஜீன்ஸை எடுத்திங்கன்னா நிறைய ஒவ்வொன்று பல முகங்கள். பாலிமார்பிசம்னா பல முகங்கள், ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ்க்கு இருக்குது. அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த இடத்துல ரெக்கக்னைசேஷன் சைட்டில் எந்த இடத்துல வச்சா ஞாபகம் வருமோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதாவது ரெக்கக்னைசேஷன்னா என்ன, ஞாபகப்படுத்துறதுக்காக. அண்ட் அதே மாதிரி சில ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா மைக்ரோ சேட்டிலைட். இது மைக்ரோ சேட்டிலைட் 2 மார்க்கில் கேட்கலாம் உங்களோட போர்டு எக்ஸாமில். அண்ட் லேட்டஸ்ட் மெத்தடாக சீக்வன்ஸுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காகவும் அப்புறமா பெரிய பெரிய லாங்கர் ஃப்ராக்மெண்ட்ஸை பண்ணி முடிக்கிறதுக்காகவும் லேட்டஸ்ட் மெத்தட் ஷார்ட் கன் சீக்வன்சிங் மெத்தட். இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ட்ரெடிஷ்னலாக இப்போ படித்தோம்ல, இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸில் படித்தோம் இல்லையா, இந்த ரெண்டு ஸ்லைட்ஸ், ஓகே, இந்த 2 ஸ்லைட்ஸில் இருக்கிற இது அதெல்லாம் தேவையில்லை. அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீக்வன்சிங். அதை யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட் கன் சீக்வன்சிங் மெத்தட். ஸோ இதோட பிக்சரை தான் நான் இங்கே போட்டிருந்தேன். ஸோ இதுதான் ஷார்ட் கன் சீக்வன்சிங் மெத்தட். இது இப்போது அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜியில் நடந்ததுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும், அவ்வளோ டைம் எடுக்காது. 16 இயர்ஸ் ஆஃப் தட் இஸ் 13 இயர்ஸ் ஆஃப் டைம் எடுக்காது. 16 இயர்ஸ் நான் ஏன் சொன்னேன்றதை நான் சொல்கிறேன் கடைசியாக. இப்போது salient features of human genome project. Human genome project ஓட salient features ஒரு important 5 mark question. The human genome contains 3 billion nucleotide bases. ஸோ இதில் எத்தனை நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 billion nucleotide bases. An average gene consists of 3000 bases, the largest known human genome being dystrophin with 2.4 million bases. ஸோ ஆவரேஜாக ஒரு ஜீனில் எத்தனை பேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 பேசஸ். அந்த மாதிரி ஹியூமன் ஜீனில் ரொம்ப பெருசாக இருக்கிறது டிஸ்ட்ராஃபின். இது ஒரு மசில்கான ப்ரோட்டீனை கோட் பண்ணுற ஜீன் டிஸ்ட்ராஃபின். இப்போ இது மால் ஃபங்க்ஷன், அதாவது அது வேலை செய்யலைன்னா மசில் டிஸ்ட்ரோஃபியான்ற ஒரு நோய், ஜெனட்டிக் டிஸார்டர் வரும். ஸோ இந்த டிஸ்ட்ரோஃபினில் எத்தனை பேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
2.4 மில்லியன் பேசஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம், நீட்டில் கேட்கலாம், அண்ட் போர்டு எக்ஸாம்லேயும் கேட்கலாம். தட் இஸ் 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ். ஒரு ஜீனில் எத்தனை இருக்குது? 3000 பேசஸ் இருக்குது. அண்ட் லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீனோம் எது? டிஸ்ட்ரோஃபின். இதில் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்குது. அண்ட் இந்த ஜீன்ஸ் எல்லாம் ஓவர் 24 குரோமோசோம்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு? 24 குரோமோசோம்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த குரோமோசோம் 19ல வந்து ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி இருக்குது. அண்ட் குரோமோசோம் 13 அண்ட் Yல லோயஸ்ட் ஜீன் டென்சிட்டி இருக்குது. இதை வச்சு டைவர்சிட்டியை நம்ம பார்க்கலாம். வெவ்வேறு இதுக்கு வெவ்வேறு டென்சிட்டி இருக்கிறதுனால டைவர்சிட்டினா குரோமோசோம்ஸ்குள்ள வேறுபாடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஜீன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 24 chromosomes. The chromosome 19 has the highest gene density and the chromosome 12 and Y chromosome have lowest gene density. The chromosomal organization of human genome shows diversity. There may be 35,000 to 40,000 genes in the genome and almost 99.9 nucleotide bases are exactly same in all people. That is 35,000 to 40,000 genes are there in the genome. 99.9% of the genes are same in all people. அதாவது 35,000லேருந்து 40,000 ஜீன்ஸ் வந்து ஜீனோமில் இருக்குது. அதில் 99.9 நியூக்ளியோடைட்ஸ் வந்து சேமாக இருக்குது. எல்லா பீப்புளையும் சேமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Functions of over 50% of the discovered genes are not known. தெரியல. அதாவது 50% of the ஜீனோட ஃபங்க்ஷன் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. Less than 2% of the genome codes for protein. So 2% தான் இந்த ஜீனோமில் இருக்கிற 2% தான் ப்ரோட்டீனுக்கு கோட் ஆகுது. Repeated sequence make up very large portion of the human genome. So repeated sequenceனா repeated ஆகிறது வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் ஹியூமன் ஜீனோமோட ப்ராஜெக்ட், அதாவது ஹியூமன் ஜீனோம் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Repeated sequence have no direct coding functions, but they shed light on chromosome structure, dynamics and evolution. So repeated sequence வந்து டைரக்டாக கோட் பண்ணாது, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல், அதாவது குரோமோசோம் ஸ்ட்ரக்சரு, அதோட ஃபங்க்ஷன்ஸு, எவல்யூஷன் இதை பற்றி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டியாக இருக்குது. Chromosome 1 has 2968 genes, whereas chromosome Y has 231 genes. So chromosome 1ல 2968 genes இருக்குது and chromosome Yல 231 genes இருக்குது. 1 மார்க்கில் கேட்பாங்க இந்த ரெண்டும். ஸோ 1ல எத்தனை genes? 2968 genes and Yல 231 genes இருக்குது. Scientists have identified about 1.4 million locations where the single base DNA differences, SNP, single nucleotide polymorphism, pronounced as SNPs, occur in humans. ஸோ இதில் வந்து சயின்டிஸ்ட் வந்து எத்தனை லொக்கேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸில் இருக்குது. எஸ்என்பிஸ் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசமில் இருக்குது. ஸ்னிப்ஸ் occur in humans-ல இருக்குது. Identification of SNP SNPs is helpful in finding the chromosomal location for disease associated sequence and tracing the human history. So SNPs வந்து குரோமோசோம் லொக்கேஷனு டிசீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது 16 இயர்ஸ் நடந்தது, பட் எஸ்டிமேட்டட் டைம் வந்து 13 இயர்ஸ் தான் மெகா ப்ராஜெக்ட்டு. ஆனால் முடித்தது வந்து 2006 தான் முடித்தாங்க. ஏன் அந்த 3 இயர்ஸ்னால் குரோமோசோம் 1 வந்து ரொம்ப பெருசு. அந்த ஒன்னோட டிஎன்ஏ ஜீன்ஸை கண்டுபிடிச்சி சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த 3 இயர்ஸ் டியூரேஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. Applications and future challenges. The mapping of human chromosome is possible to examine a person's DNA and to identify the genetic abnormalities. இப்போ இந்த ஹியூமன் ஜீனோம் குரோமோசோம்ஸோட மேப்பிங்கால
ஜெனட்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்லை புது விதமான நோயோ இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போது ஒரு பர்சனோட டிஎன்ஏவை ஈஸியாக எக்ஸாமின் பண்ணலாம். ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். This is extremely useful in diagnosing the disease and to provide genetic counseling to those planning to have children. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கும் ஜெனட்டிக் டிசீஸ் இருந்தால் அபார்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா அதை ஏதாச்சும் ஜீன் தெரப்பி மூலமாக கரெக்ட் பண்ணி ரொம்ப எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பிறக்க வைக்கலாம். அதுக்கான கவுன்சிலிங்கை டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. This kind of information would also create possibilities for new gene therapies. ஸோ இந்த மாதிரி அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி ரெட்டிஃபை பண்ணி நல்ல ஹெல்த்தியான பேபியாகவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நியூ ஜீன் தெரப்பீஸ் அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Besides providing clues to understand the human biology, learning about non-human organization. இப்போ நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிக்குமா ஃபஸ்ட்டு ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரேபிட்டை யூஸ் பண்ணுவாங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம ஹியூமன் ஜீனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஜீனோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரேட் மேலேயும் ரேபிட் மேலேயும் போய் பண்ண தேவையில்லை. ஹியூமன் பீயிங்ஸ்க்கே டைரெக்டாக கொடுத்து சரி பண்ணலாம், டெஸ்ட்டும் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ டிஎன்ஏ sequence can lead to the understanding the natural capabilities and that can be applied towards solving challenges in healthcare, agriculture, energy production, environmental remediation. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த் கேர் பற்றி, அக்ரிகல்ச்சரை பற்றி, எனர்ஜி ப்ரொடக்ஷனை பற்றி, என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன். ஹெல்த் கேர்னா இந்த பர்சன்ஸ் யாருமே அன்ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. ஃபுட் ஹைஜீனிக்காக இருக்கிறதுனால நியூட்ரியன்ஸ் என்ரிச்டு பர்சன்ஸாக உருவாக்க முடியும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லையும் அதாவது கம்மி சீசன்லேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வர மாதிரியும் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை உருவாக்குற அக்ரிகல்ச்சரை நம்ம உருவாக்கலாம். எனர்ஜி ப்ரொடக்ஷன், கரண்ட்டு, வாட்டரு, ஏர் இதெல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் நிறைய பண்ண முடியும் எனர்ஜி ப்ரொடக்ஷனை. என்விரான்மெண்டல் ரெமிடேஷன்னா பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை கொடுக்கலாம். இந்த மைக்ரோ ஆர்கானிக்ஸை வச்சே என்விரான்மெண்ட்டை க்ளீனும் பண்ணலாம். A new era of molecular medicine characterized by looking into the most fundamental causes of disease than treating the symptoms will be an important advantage. ஸோ ஒரு நியூ ஈரா, அதாவது மாலிகுலார் மெடிசனால் ஒரு நியூ ஈராவை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் போது எந்த ஒரு டிசீஸும் உலகத்தில் இருக்காது. ஈஸியாக உருவாகும் போதே அதோட மாலிகுலார் ஜெனட்டிக் லெவல், டிஎன்ஏ லெவல் தெரிஞ்சிச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அது வரவிடாமல் தடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் த ஜெனட்டிக் சீக்வன்ஸ் becomes easier to determine, some people may attempt to use this information to profit or for political power. ஸோ இதை தெரிஞ்ச மிஸ்யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் இருப்பாங்க. இது டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த பாயிண்ட்லேருந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அவங்களுக்கு பவர் இருக்குது, பணம் இருக்குன்றதுனால பொலிட்டிக்கலாக அதை அப்யூஸ் பண்ணலாம், தட் இஸ் மிஸ்யூஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டுக்காக பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். Insurance companies may refuse to insure the people at genetic risk, and this would save the companies the expenses for future medicine bills incurred by less than perfect people. So genetics risk இருக்கிற பர்சன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர் பண்ணாது. இதனால் கம்பெனிஸை நம்ம சேவ் பண்ணோம்னா ஃபியூச்சர் மெடிக்கல் பில்ஸ் இன்க்யூர்டாக இருக்கும். லெஸ் தென் பர்ஃபெக்ட் பீப்புளுக்கு மட்டுமே இன்சூர் பண்ணுற மாதிரி இருக்கும். So another fear is that attempt are being made to breed out certain genes of people from the human population in order to create a perfect race. அதாவது நம்ம யூஃபெனிக்ஸ் படிக்கும் போதே சொன்ன உலகத்தில் டிசேபிள்டு பர்சன்ஸ், டிசீஸ் பர்சன்ஸ் இருந்தால் பிடிச்சி ஜெயிலில் போட்டு சாகடிக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்லி ஹெல்த்தி பர்சன்ஸ், ஏபிள்டு பர்சன்ஸ் இருந்து அந்த மாதிரி வெரைட்டியான ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இன்டெலிஜென்ட் பர்சன்ஸை மட்டுமே இங்கே வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரையுமே, அதாவது டிசீஸ் இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்களாம் பிடிச்சி சாகடிச்சிடணும் அப்படின்றது. ஏன்னா
உலகத்தில் பர்ஃபெக்ட் ரேஸான ஹியூமன்ஸ் தான் இங்கே இருக்கணும் சொசைட்டியில், அப்படி ஒரு ஃபியர் இருக்குது. இந்த ஹியூமன் ஜீனோம் பற்றி எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். Pharmacogenomics is the study of how genomes affects a person's response to drugs, and this relatively new field combines pharmacology, the science of drugs, and genomics, the study of genes and their functions, to develop effective safe medication and doses that will be tailored to a person's genetic makeup. So pharmacology na ஜீனோமிக்ஸ், ஃபார்மகாலஜினா மெடிசன்ஸு ட்ரக்ஸை பற்றி படிக்கிறது. ஃபார்மகோஜீனோமிக்ஸ்னால் ஜீன்ஸை பற்றி படிக்கிறதும் ப்ளஸ் ட்ரக்ஸை பற்றி படிக்கிறதும். எந்த ட்ரக்கு எந்த ஜீனுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சு உருவாகிற ஒரு நியூ ஃபீல்டு இது ஃபார்மகோஜீனோமிக்ஸ். ஃப்யூச்சரில் இதை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ஷைன் ஆக போகுதுன்னு பேசப்பட போகுதும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த டாப்பிக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலன்னா உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.